Beloved brother, sister, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தில் நான் உங்களை எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? கடவுள் மண்ணிலிருந்து நமது உடலை படைத்து அவருடைய ஆவியால் நமக்கு உயிரை கொடுத்து நம்மளை எல்லாம் வாழ வைத்து கொடுக்கிறார். ஆகவே அந்த உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு முன்பாக மனம் திரும்புவதற்கான காரியங்களை நாம் செய்ய முயற்சி செய்வோம். ஏனென்றால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கும். இதற்கு ஒரு ஆதாரமாக வேதத்தின் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். Let me read the word of God written in the letter of James chapter 2 verses 26. யாக்கோபு 2:26. As the body without the spirit is dead, so faith without deed is dead. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கரங்களினால் நாம் செய்த பாவத்திற்காக இயேசுனுடைய கரங்களுக்கு ஆணிகள் குத்தப்பட்டது. இந்த கால்களால் நாம் செய்யக்கூடாத பாவக்கரைகளை நாம் செய்ததினால், போகாத இடத்திற்கு நாம் போனதினால் நமக்காக அவருடைய கால்களால் காயங்கள் ஏற்பட்டது. நமது இருதயத்தில் தேவையில்லாத காரியங்கள், நிந்தைகள், பொறாமைகள், பொச்சிருப்புகள், துஷ்ட குணங்கள், கெட்ட குணங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இயேசு நம்முடைய இதயத்தை பார்த்த பிறகுதான் அவரால் நமக்காக அவருடைய இதயத்திலே ஆணிகளால் ஈட்டிகளால் குத்தப்பட்டது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை பார்த்தாவது இப்போதாவது மனம் திரும்புவதற்கான ஏற்ற காரியங்களை நாம் செய்ய முயற்சி செய்வோம். சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவே நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாக இந்தனரே. கால வேலைக்காக துதிக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி எனக்கு நன்றி செய்கிறோம் அப்பா. எங்கள் மனதில் உள்ள குறைகளை நீர் அறிந்து எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து எங்களை வைத்து வருந்தவனை கோடான குடி துதி ஸ்தோத்திரம் எடுக்கும் அப்பா. இன்னும் ஏராளமான தேவைகளை சந்திக்க இருக்கின்றது. ஆகவே அவைகளையும் சந்தித்த ஆண்டவர் எங்களுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends. See you in the next week. Till then it is Sarul from Bangalore. Bye bye. God bless you.